இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து தான் நம்ம உணர முடியும். இதை நான் எவ்வளவு வார்த்தைகளில் போட்டாலுமே என்னுடைய அனுபவத்தை என்னால் கடத்த முடியாது. ஆனால் அந்த அனுபவம் எதை கொடுக்கிறது? சரி, ஓகே, இப்படியெல்லாம் அனுபவம் கிடச்சிது, இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு எதுக்கு இந்த அனுபவம் அப்படின்னுட்டு நம்மளே கேள்வி கேட்டுக்கும் பொழுது நாம் நிறைய கோயிலுக்கு போவோம். கோவிலில் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுறவங்கலேருந்து, பெரிய ஹோமம் யாகம் பண்ணி அதை பெறுறவங்கலேருந்து, தினத்துக்கு மந்திர ஜபம் பூஜை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போது மனம் செம்மையாகிற வரைக்கும் நீ மந்திரம் ஜபித்து தான் ஆக வேணும்னு சொல்கிறாங்க. இதுதானே அதனுடைய ஆப்போசிட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்படி ஜபிச்சு கொண்டே எத்தனையோ லட்சம் உரு போட்டுக்கொண்டு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே சாட்சி பாவமில் மலர் மஞ்சுளா மேடம் கொடுக்கறது ஷார்ட்கட். இதே ரூட்டு தான், உங்களுக்கும் இதே அனுபவம் தான். ஆனால் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை, இவ்வளவு நாளையோ இவ்வளவு பணத்தையோ இவ்வளவு நேரத்தையோ எனர்ஜியோ செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அந்த க்ரஸ்க், அந்த நியூட்ரலாக அந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டுதுன்னா அதை வச்சு நீங்கள் மேலே ஏறிடலான்னு. நமக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வருது இல்லையா, எவ்வளோ ஈஸியாக அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறோம். அந்த மாதிரி இந்த ரெட்ரீட் ஒரு ஏஐ சாஃப்ட்வேரை எங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை வச்சு வாழ்க்கையில் நம்ம எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து இறைவனை உணர்வோம்.